Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வெள்ளி பூஜா ஐட்டம்ஸை வந்து எப்படி பளிச்சுன்னு மாத்தலாங்கிற டிப்ஸை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயிட் வினிகரை ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெள்ளி ஐட்டம்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அதில் வந்து 2 ஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி மாத்திரை ஸ்ட்ரிப்பை வந்து நல்லா கசக்கி அதில் போட்டுருங்க. உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பட் எப்படி இந்த மாத்திரை ஸ்ட்ரிப்பெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதை நீங்கள் வந்து பத்திரமா கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாத்திரை ஸ்ட்ரிப் வந்து தண்ணியில் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லாவே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. ஸோ அந்த க்ளீன் பண்ண வேண்டிய வெள்ளி ஐட்டம்ஸ்லாம் நான் அதுக்குள்ளே போடுறேன். அது ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து விளக்கு கொஞ்சம் வெளியில் தெரியுது. நான் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ண வேண்டிய வெள்ளி ஐட்டம்ஸ்லாம் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊற விடுங்க. இப்போ வந்து நான் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து காட்டுறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் நல்லா அழுக்கெல்லாம் போயிருக்கு. இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து லிக்விட் வாஷிங் ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து விம் ஜெல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன ஜெல் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதை ஊற வச்ச வெள்ளி ஐட்டத்தை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க இதை வச்சு. இது எதுக்குன்னா இடுக்குல எல்லாம் அழுக்கு சேர்ந்துருக்கோம்ல, அதெல்லாம் சுத்தமாக கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுறோம். இதுக்கு வந்து நீங்கள் பேபி ப்ரஷ் யூஸ் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இடுக்குல எல்லாம் சுத்தமாக கிளியர் பண்ணுறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே ப்ரஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதே மாதிரி விளக்குலலாம் எண்ணெய் போடுற இடத்துலலாம் வந்து ஒரு மாதிரி எண்ணெய் பிசு போட இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிடுங்க. திரி போடுற இடத்துலையும் வந்து கரையாக இருக்கும். அந்த இடத்தையும் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா அழுக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த ஈரத்தில் நல்லா ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து விபூதி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா தேய்ச்சி விடலாம் எல்லா இடத்துலையும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி விபூதி நீங்கள் தேய்க்கும் போது ஏதாவது அழுக்கு இருந்தால் கூட கையோட வெளில வந்துடும். இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விடுங்க. நல்லா விபூதி தேய்ச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் விபூதியெல்லாம் இப்போ துணியில தொடச்சிடுறேன். பாருங்க எப்படி பளிச்சுன்னு இருக்கு. இப்போ பாருங்க நல்லா வெள்ளையிட்ட வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ணாத வெள்ளி ஐட்டம்ஸ் வந்து கருக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் அந்த வெள்ளி ஐட்டம்ஸை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காற்று போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாப்லெட் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள காற்று போகாது. ஸோ உங்களுக்கு வந்து வெள்ளி ஐட்டம் கருக்காது, அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.